மதர் தெரசா வேளாண்மை கல்லூரியிலேருந்து வந்திருக்கோம். அதாவது நாங்கள் இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய வேளாண்மை மாணவர்கள். எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, நாங்கள் வந்து இறுதி ஆண்டில் விவசாயிகளோட சந்தித்து அவங்களுக்கு என்னென்ன நிறை குறைகள் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு எங்களால் முடிஞ்ச தீர்வை வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்கலாம், அந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி. அதாவது இயற்கை முறையில் எப்படி நம்ம வந்து விவசாயிகள்கிட்ட வந்து அந்த பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்ற இதுக்கு வந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவாமிர்தம். ஜீவாமிர்தம்னா ஒன்றுமே இல்லை, நம்ம மாட்டு சாணம் இருக்குது பார்த்தீங்களா, மாட்டு சாணம், மாட்டு கோமியம், இதெல்லாம் வச்சு நம்ம இது பண்ணுறது மூலயமா மண்ணோட வளத்தை வந்து நம்ம பெருக்கலாம். மண்ணோட வளத்தையும் பெருக்கிறது இல்லாமல் நம்ம பயிரோட வளர்ச்சியும் வந்து நம்மளுக்கு அது வந்து ஒரு ஊக்கம் மருந்து மாதிரி, அந்த பயிருக்கு வந்து ஊக்கம் மருந்து மாதிரி. இதை வந்து நம்ம எப்படி செய்யலாம், எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். அதை வந்து தெளிவாக கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து முதல்ல வந்து நம்ம பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 கிலோ வந்து மாட்டு சாணம் வேணும். 10 கிலோ மாட்டு சாணம் வேணும். 10 கிலோ மாட்டு சாணம் வேணும். 5 லிட்டர் வந்து கோமியம் வேணும். மாட்டு கோமியம் வந்து 5 லிட்டர் வேணும். அது போக வெல்லம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து சேர்க்கறது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வெல்லம் நம்ம அடிக்கணும் இல்லையா, அந்த இது வரப்போ நுண்ணுயிர்களுக்கும் அந்த ஒரு இதாக இருக்கும், ஊக்கமாக இருக்கும் அது. அதனால 1 கிலோ நம்ம வந்து வெல்லம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 1 கிலோ வெல்லம் சேர்த்தது இல்லாமல் 1 கிலோ வந்து தானிய மாவு. தானிய மாவுங்கிறப்ப நீங்கள் வந்து கொண்டக்கடலை, எள்ளு, இல்லை வந்து கொள்ளு, துவரை, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இதில் வந்து 1 கிலோ நீங்கள் வந்து மாவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொண்டக்கடலை மாவு வந்து நம்ம 1 கிலோ எடுத்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வெல்லம் வந்து நம்ம சொன்னோம்னா 1 கிலோ எடுத்துருக்கோம். வெல்லம் வந்து நம்ம நுணுக்கி வச்சதை வந்து நம்ம எடுத்துருக்கோம் 1 கிலோ. ஏன்னா நம்ம வந்து கலக்க தானே போகிறோம், ஸோ அதனால் நுணுக்கி வச்சதை எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் வந்து சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணி இதை எடுத்துருக்கோம். இப்போ வந்து இதை நம்ம எப்படி செய்யலாம், அதாவது எத்தனை லிட்டருக்கு வந்து நம்ம செய்யணும் தண்ணியில். இப்போ வந்து நான் 100 லிட்டருக்கு வந்து நான் சொன்னது உங்களுக்கு, 100 லிட்டரில் வந்து இப்போ இதை செய்ய போகிறோம். நம்ம இதை வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாணம் எடுத்துக்கிட்டோம், அதில் வந்து நல்லா தண்ணியை ஊற்றணும். முதல்ல தண்ணியை ஊற்றிட்டு தான் அதுக்கப்புறம் தான் சாணத்தை கலக்கணும். நம்ம சாணத்தை எடுத்து வந்ததுனால தண்ணியை நம்ம முதல்ல ஊற்றியாச்சு. அதில் வந்து நம்ம வந்து கோமியத்தை வந்து சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு குச்சியை வச்சு நல்லா கலக்கணும். நம்ம குச்சி இல்லைனால இப்போ கையில் நம்ம கலக்கிக்கலாம். நல்லா இது வந்து நல்லா கரையணும், சாணி வந்து நல்லா கரையணும். தானிய மாவு சொன்னீங்க இல்லையா, தானிய மாவும் நம்ம சேர்த்துக்கணும். அப்படியே நம்ம இது கலக்கிறப்பே அடுத்தது நுணுக்கிய வெல்லம். ஆமாம், இது நல்லா கலக்கி விட்டுறணும். 3 நாளைக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, 3 வேளைக்கு, அதாவது 3 நாளைக்கு 3 வேளைக்கு, காலையில் மத்தியானம் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து நல்லா கலக்கி விட்டுறணும். 3 நாளைக்கு தொடர்ந்து வந்து நம்ம கலக்கி விட்டோம்னா அது வந்து என்ன ஆகிடும்னா, நொதிச்சு அதோட அந்த ஒரு சக்தி நிலைக்கு வந்துடும். அந்த சக்தி நிலைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், விதை நேர்த்தியாகவும் நம்ம இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். விதை நேர்த்திக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு 1 கிலோ விதைக்கு வந்து நம்ம ஒரு 10 மில்லி எடுத்துக்கலாம். 10 மில்லி எடுத்து அதை விதை நேர்த்தி பண்ணுறது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம விதைக்கிறப்ப அந்த பயிர் வந்து நல்ல மகசூல் கிடைக்கும். மகசூலும் கிடைக்கும், மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களும் வந்து அந்த பயிருக்கு வந்து நல்லா இதாகும், ஊக்கமாக வரும். நம்ம வந்து பாசனத்தோட இதை வந்து கலந்து வந்து இது பண்ணலாம். பாசனத்தோட கலந்து பண்ணுறப்ப என்ன வரும் அப்படின்னா, ஒரு 10 லிட்டர் வந்து இந்த ஜீவாமிர்தம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து 100 லிட்டர் தண்ணியோட நம்ம வந்து கலந்துக்கிட்டு அதை வந்து நம்ம பாசனமாகவும் தெளிக்கலாம். இல்லை நம்ம டேங்க்கில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஸ்ப்ரே பண்ணுறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, 10 லிட்டர் வந்து ஸ்ப்ரேயர், ஒரு ஸ்ப்ரேயர் வந்து 10 லிட்டர் இருக்குங்களா, அந்த 10 லிட்டர் ஸ்ப்ரேயரில் வந்து 100 மில்லி வந்து நம்ம கலந்து கூட நம்ம வந்து இதை பயன்படுத்தலாம். ஆமாம், அடிக்கலாம். செடி வந்து நல்லா வளரும். ஆமாம், இதே பூச்செடி, கொய்யாச்செடி, அந்த மாதிரி மரச்செடி, அந்த மாதிரி இந்த மாதிரி செடியெல்லாம் வளருது இல்லை, அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஒரு செடிக்கு வந்து 1 லிட்டரில் வந்து 10 மில்லி கலந்துக்கலாம். 10 மில்லி கலந்துக்கிட்டு அதை வந்து வேர் பகுதியில் ஊற்றி விட்டோம் அப்படின்னா, இது வந்து எதுக்காக பண்ணுறது அப்படின்னா, மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளை வந்து அதிகப்படுத்துறது. ஏன்னா ஒரு வந்து தாவரம் வந்து ஒன்று வளரணும் அப்படின்னா அதில் நுண்ணுயிரியோட நுண்ணுயிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து அதில் வந்து முக்கிய பங்கு வகிக்குது நம்மளுக்கு ஒரு செடி வளர்றதுல. இந்த ஜீவாமிர்தம் என்ன பண்ணும் அப்படின்னா, மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களை வந்து பெருக்கும், அதோட வளர்ச்சியை வந்து அதிகரிக்கும். அது மூலயமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், பயிரை வந்து நல்லா மகசூல் எடுக்கலாம், வருமுன் காப்போம் வந்து தடுக்க முடியும். இதில் வந்து நல்ல ஒரு இது இருக்குது. இதில் உங்களுக்கு செலவுங்கிறதும் கம்மியாகும். இப்போ நார்மலாக நம்ம வந்து ரசாயனத்தில் வாங்குறப்போ உங்களுக்கு வந்து செலவு அதிகமாக இல்லையா, இதில் வந்து நம்ம வீட்டில் உள்ளது மாட்டு சாணம், கோமியெல்லாம் வீட்டில் உள்ளது மாடு வச்சுருக்கவங்கள்ட்டையும் வாங்கி நம்ம சுலபமான முறையில் வந்து தயாரித்து நம்ம இயற்கையாகவும் வந்து நம்ம இது பண்ணலாம். ஆமாம், நன்றி, வணக்கம்.